ஸோ வெல்கம் ஓகே. நாட்ஸ். இது உங்கள் டிடிகே வழங்கும் ஒட்டாக்கு டாக்ஸ். இந்த ஒட்டாக்கு டாக்ஸில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஹோல்சமான கண்டென்ட் தான் பேச போகிறோம். எதை பற்றினா, ஆனிமிலேயே அழகு கூட்டும் விதமாக இருக்கக்கூடிய இந்த ஏஎம்வி ஏஎஃப்எக்ஸ் கம்யூனிட்டி பற்றி தான் பேச போகிறோம். இதில் ஒரு இந்த எபிசோடே கொஞ்சம் நல்ல ஒரு ஹோல்சமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த ஏஎம்வி பேஜஸ் வந்து எப்படி உருவாச்சு, நாங்கள் எப்படி உருவானோம், எப்படி எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்தது, அதை பற்றின ஒரு ஹோல்சமான வீடியோ தான். கடைசியில் டாக்ஸிக்கை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். நம்ம கூட எப்போதும் போல் நாகியன் மதன் இருக்காரு. வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஜோரோ வழி மாறி போயிட்டான் இந்த வாட்டி. அவன் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல வருவான். வணக்கம். அவரு கேரக்டர் ஏத்த மாதிரி கரெக்டா போயிட்டாரு. ஓகே, நம்ம எப்போதும் போல இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம நாகி அண்ணா கிட்ட இருந்து போயிடலாமா? ஓகே, நீங்க சொல்லலாம் நாகினா, இப்போ நீங்க வந்து ஆனிமி பாக்குறது எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா எப்ப இந்த பேஜ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது, யாரு ஆரம்பிச்சது வந்து அது அனிமே பார்க்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கரெக்டா 2011 சம்திங் அந்த டைம்ல ஆரம்பிச்சேன். அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நிறைய பார்த்தேன். ஆனா அந்த அப்போதைக்கு வந்து அனிமே அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாதா. என்கிட்ட கேட்டாலும் அனிமே என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதுவும் ஒரு கார்ட்டூன் தான் நினைச்சு சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி, எதுக்கு இவனுங்கிட்ட சொல்லி எதுக்கு நம்ம தேவையில்லாம கலாய வாங்கணும்ட்டு எவன்ட்டையுமே சொல்லல. திடீர்னு இந்த 2020 தான் திடீர்னுட்டு எங்கிருந்து வந்தானுங்கன்னு தெரியல. டேய் யாரா நீங்க, அந்த மாதிரி ஒருவத்துனா முளைச்சு வந்தானுங்க. இது சொல்றேன், அது ப்ரோ உனக்கு நருட்டோ தெரியுமா அப்படின்னு ஏன்ட்ட வந்து கேட்டு போறான். டேய் எங்கடா நீங்களா எத்தனை நாள் கேக்குறதே தப்பு இல்ல ப்ரோ, சும்மா இருந்தாலும் வந்து கேட்டு போவான். ஓ இப்ப இவனுக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க போல அப்படின்னு நான் கேக்குறான். ஆமா, ஃபர்ஸ்ட் அனிமே எடிட் பண்றதுக்கு முன்னாடியே சும்மா விஜய் எடிட் பண்ணி போறதுக்கு ஒரு கிரிஞ்சு பேச்சு வச்சிருந்தேன். அதுல ஏதோ சம்திங் 200 ஃபாலோவர்ஸ் 300 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. நடுவுல ஏதோ கொஞ்சம் ஏறிச்சு, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த கமிட்டி கொஞ்சம் டாக்ஸிக் ஆயிடுச்சு, அப்படியே அங்க வெளில வந்துட்டேன். சரி, அனிமே நல்லா பாக்குறாங்க, எல்லாம் பேசுறானுங்க, சரி ஓகே நம்மளுக்கும் இது பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து கரெக்டா 2021 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 21 to 22 அந்த சைட்ல தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு இஎஃப்எக்ஸ் சுத்தமா தெரியாது. இப்பயும் தெரியாதுதான், தெரியும்னு சொல்லல. ஏன்னா இஎஃப்எக்ஸ் பயங்கரமா பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்கானுங்க. ஏஎம்வி எனக்கு பொறுத்த வரைக்கும் கான்செப்டோட, அதாவது இந்த பாட்டு வந்து அந்த கான்செப்டோட சேர்ந்து காட்டா இருந்தா அது ஏஎம்வி, அப்படிதான் நான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் என்ன 1-2 வீடியோ போட்டேன், அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் போல. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிடிகே இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குடா அப்படின்னா நம்ம குரூப்பை பத்தி சொன்னான். சரி ஓகே ஒரு ரெக்வஸ்ட போட்டு விடுவோம், எப்படியா உள்ள பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கதான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்ப எப்ப ப்ரோ 2020 அந்த டைம் இந்த ஜூலை மாசம் சம்திங் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், போன வருஷம். ஆமா, அதுக்கப்புறம் அதுல சேர்ந்தது. அதுல இருந்துதான் கொஞ்சம் இப்பதான் 900 வந்திருக்கு. பாப்போம், இன்னும் மீண்டும் தொடரும். மீண்டும் தொடரும் இல்ல 10K 100K அடிக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏஎம்வி, ஒரு பக்கம் இஎஃப்எக்ஸ்னு அடிச்சு ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பேஜ் ஆனிமே இந்த ஏஎம்வி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு இருக்கும்ல, இந்த பேஜ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏஎம்வினா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தது 3 பேஜ் பார்த்தேன். ஒன்னு உங்க பேஜ் எடிட்ஸ் ஆஃப் அனிமே ஃபர்ஸ்ட் பேஜ், ரெண்டாவது எக்ஸோசாசஸ். அவர் ஏஎம்விலாம் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அனிமே பாக்குறவன் எல்லாருமே அட்லீஸ்ட் அவரோட ஒரு ஏஎம்வியா பாத்திருப்பான் கண்டிப்பா. ஆமா, மூணாவது அவன் பேர் என்ன, ஐயோ பேர் மறக்குது ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு அவர் கம்யூனிட்டிக்குள்ள வந்து, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மீன்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. அவர் மீன்ஸ் பார்த்தா ஓகே நல்லா டெவலப் ஆகுறா அப்படின்றதா விபோ ஃபைல். ஓகே, அவரோட மீன்ஸ் பேஜ் பார்த்து ஓகே மீன் கண்டென்ட் அப்படின்ட்டு தான். சரி ஓகே, அதை வச்சு அந்த 3 பேஜ் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பரவாயில்லையே தமிழ் பாட்டோட சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் உருவாக்கி இருக்கு. ஆமா, இஎஃப்எக்ஸ் ஃபர்ஸ்ட் கையிலே தொடல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இப்ப பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. ஒரு அதான் பேர்லயே நாகின்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ப்ளூ லாக் அனிமே அப்பதான் ரிலீஸ் ஆச்சா, நாகிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போய் பாருங்கடா, அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அப்படிதான் இருக்கும். பேஜை பத்தி நம்மளே பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும்.
நான் இப்ப போயிட்டு ஒரு வீடியோ பண்ணனா போயிட்டு பாப்பேன், என்னடா வியூஸ் போயிருக்கா, என்ன ஆச்சு, என்ன ஏதுன்ட்டு. ஒரு 4 நாள் கழிச்சு போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி பண்ணிருக்கலாமோ அப்ப ஐடியா வரும். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐடியா வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கலாமேடான்னு தோணும். போட்டு மண்டையை பேசிட்டு இருப்பேன், என்ன பண்றது, என்ன வரும், இது எதுன்னு அது இதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். முடிக்கிற வரைக்கும் ஒரு ஐடியாவும் வராது, முடிச்சதுக்கு அப்புறம் வரும் இதை இங்க போட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா சம்டைம்ஸ் நம்ம நாள் கணக்கா உட்காந்து பண்ற எடிட் மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க. ஆமா, 1000 ரீச்சா இருக்காதுண்ணா. திடீர்னு நம்ம பிளான் பண்ணி பிளானே இல்லாம பண்ற எடிட்லாம் போயிருக்கும் ரீச் சூப்பரா. எங்கேயோ போயிடும் அந்த மாதிரி எடிட்லாம். இது எல்லாருமே எல்லா ஏஎம்பி கிரியேட்டர்ஸும் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பானுங்க. சும்மா அந்த இது ஆகாஸ்த வீடியோவா நான் பண்ணி போட்டேனே, அது வந்து சம்திங் 2 வாரமா பண்ணேன்னு நினைக்கிறேன். எல்லா இது ஃபர்ஸ்ட் ஆடியோ தேடிட்டு இருந்தேன், அதுவும் இவருக்கு அழிச்சவன் தான் கேட்டுட்டா நீங்க பேசிட்டு இருந்தேன், ப்ரோ இதுக்கு ஆடியோ சொல்லு ப்ரோ அப்படின்ட்டு. மனுஷ ஸ்பாட்டிஃபைல போனா 4-5 ஆடியோ அனுப்பிச்சான். ஓகே இது வந்து ஏதாவது ஒண்ணு சுடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு கட்ஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அது கட்ஸ் எடுத்து அதுக்கு ஏன்னா ட்விஸ்டர் கிளிப்ஸ் பார்த்தேன், அது சுத்தமா இல்ல. எல்லா அனிமே எல்லா இதுக்கும் இருக்கு, அது கன்ஃபார்மா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ என்ன பண்ண, நானே எடுத்து விஎஸ் கோன் ஒரு ஆப் இருக்கு, அதை போட்டு ஸ்லோ மோஷன் போட்டு அப்படியே உள்ள தள்ளுன்ட்டு சொல்லிட்டு அது 1 வாரமா 2 வாரமா பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு வியூஸ் அந்த அளவுக்கு போல. ப்ளீச் வீடியோ, இந்த ப்ளீச் ட்ரெய்லர் எடிட் மாதிரி பண்ண பாருங்க. ஆமா, அது நான் KGF 2 ட்ரெய்லர் பார்த்துட்டு 1 ட்ரெய்லர் இது ஆமால இது இதுக்கும் அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு சும்மா பண்ணுவோன்னு பண்ணது. ஒரு நைட்ல தான் முடிச்சேன் அதை. அது பார்த்தா பிச்சுட்டு போகுது. என்னடா நடக்குது, அதான் டக்குன்னு ஐடியா வந்துச்சுன்னா சிலதுக்குலாம் ஐடியாவே வராது, சிலதெல்லாம் டக்கு டக்குன்னு வரும். சிலதுக்கு ஐடியா வந்தாலும் ஆமா, ஸ்பாட்டிஃபை இல்லனா நம்ம அந்த அளவுக்கு எப்பனா திருப்பேன். என்னன்னு போட்டு தேர்றது, ஏதாவது ஒரு பாட்டு லவ் சாங், இது லவ் இதுக்கு பண்ண போறான் லவ் சாங்னு போடுவேன், லைனா பாட்டு வரும், எல்லாத்தையும் கேளு உட்காந்து, அவ்வளவுதான். எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கேளு, எது 1-2 செட் ஆனா போதும், அதை வச்சு அடிச்சு விட்டுறலாம். ஆமா, பாட்டு அது ஏத்த மாதிரி கட்ஸ் சிங்க் பண்றது, இந்த 3 தான் முக்கியம். சிங்க் தான் மெயினா சிங்க். சில பேர் வந்து கான்செப்ட் ஏஎம்பி பண்ணுவாங்க, இந்த இது சில பேர் வந்து கான்செப்ட் ஏஎம்பி பண்ணுவாங்க. அதாவது அந்த அனிமேக்கும் அந்த வர பேக்ரவுண்ட் சவுண்டுக்கும் ஏதாவது ஒரு கான்செப்ட் மாதிரி. ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன், இந்த பேங்க்ரியாஸ் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ், அதுக்கு ஒருத்தர் எடிட் போட்டிருந்தாரு. அதுக்கு அவன் இஎம்ஐ வந்து அதுக்கும் அந்த சவுண்டுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டுக்கும் கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பான், ஒரு கான்செப்டோட பண்ணிருப்பான். இந்த பொண்ணு சாகிற மாதிரி இருக்கும்போது சேட் நாய்ஸ் வர மாதிரி கரெக்டா அதை சிங்க் பண்ணிருப்பான். கான்செப்ட் மீன் அதுக்கு பேரு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏஎம்விலே. அது இஎஃப்எக்ஸ் மட்டும் கஷ்டம்டா, இதை யோசிக்கிறதே பெரிய கஷ்டம்டா. ஏஎம்வில எஃபெக்ட் இல்லாம ஒண்ணு இல்லாம சிங்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை முடிச்சிட்டு ஆஸ்ட்ரிச் ப்ரோ, ஆஸ்ட்ரிச் தெரியும், வருவானுங்க கமெண்ட்ல தூக்கினு, என்ன ஒரு சிங்க்குமே இல்ல நல்லா இல்ல அப்படின்னு. ஆஸ்ட்ரிச் எங்களுக்கு தாண்டா எங்க வழி தெரியும். ஒண்ணு இல்ல அவளை இல்ல சொல்லிட்டு அவ்வளவு பர்ஃபெக்ட் சிங்க் வேணா நீ எடுத்து பண்ணு, யாரு வேணாம்னா நீ பண்ணு. மொத்த எல்லாம் நல்லா சொல்லிருப்பாங்க ப்ரோ, ஒரே ஒருத்த இந்த மாதிரி ஹேட் கமெண்ட் போட்டிருப்பான், அது பார்த்த ஒரு மாதிரி இதாயிடும். ஆமா, அடுத்து நீ போடா அப்படியே விட்டுற வேண்டியதான். ஆனா கரெக்டா நம்ம மைண்ட்ல இருக்கிற ஐடியாவை நம்ம வந்து எடிட்ல கொண்டு வரும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். ஆமா, அதாவது இப்ப இந்த கட்டிங்க போட்டா நல்லா இருக்கும்னு தோணும், போட்டதுக்கு அப்புறம் என்னடா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கும். பல ஒர்க் அதனாலேயே டிராப் அவுட் ஆயிருக்கு. ஆமா, அது வரைக்கும் பண்ணிட்டு என்னடா எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருவேன். அடுத்த நாள் பார்த்து பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் 1 வாரம் ஆகும், 1 வாரம் 1 மாசம் ஆகும். ஆமா, இந்த எதுக்கு ஓபன் பண்ணுவேன் 1 வருஷம் அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் பண்ண மாட்டோம். அது அவ்வளவுதான், அந்த ஐடியா டிராஃப்ட்ல கூட இருக்காது. எனக்கு டிராஃப்ட்ல கிடக்கும், நான் எப்பயாவது ஓபன் பண்ணி பார்ப்பேன், என்னடா ஏதோ ஒரு இது ஃபைல் பிரீமியர் யூஸ் பண்றேன், பிரீமியர் ஃபைல் சேவ் ஒரு 5-6 எடிட் அப்படியே இருக்குது அப்லோடே பண்ணாம. ஓ, நான் எனக்கு இப்ப இது ஸ்கிராப் எடிட் நிறைய இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு எஃபெக்ட் கேவலமா இருக்கிறது, இது சரியா சிங்க் ஆகாது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியுமா, இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு இதுல ஓரமா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இப்போ வந்து
வியூஸ் கம்மியா இருக்கும்போது நமக்கு எது தோணாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். யாரையும் அதேதான் ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்சதே போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு யோசிக்க தோணும். வருமா வராதா வியூஸ், அந்த மாதிரி ஒரு அது வியூஸ்க்காக வேண்டி மட்டும் இல்ல. இப்போ நம்ம ஒரு எடிட் போடுறோம்னா அதாவது அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் நம்மளுக்கு குவாலிட்டி முக்கியம். ஆமா. ஏன்னா சும்மா ஒரு ஆடியோ பேக்ரவுண்ட்ல போட்டு வீடியோ ரன் பண்ணி விட்டு வியூஸ் எடுக்கிறவனும் இருக்கான். அது கடைசிக்கு வரும். அது கடைசியில வரும். பயங்கரமா மில்க் பண்ணி வியூஸ் எடுக்கிறான் எவ்வளவு பேர் இருக்கிறான். ஆமா. அதாவது இப்போதைக்கு நம்ம தமிழ் ஏஎம்வி சைடுல இருக்கவங்க மட்டும் சொல்றேன், நான் எல்லாரும் காமனா சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பண்றோம்னா அதுக்கு நம்மளுக்கு குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே, இது நான் பண்ற ஏஎம்வி குவாலிட்டி அளவுக்கு இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட்னா தான் போஸ்டே பண்ணுவானுங்க. அதனாலதான் சொல்றோம், நாங்க இவ்வளவு டிராஃப்ட் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பண்ணி வச்சிருப்போம், ஆனா கடைசி எண்டு ப்ராடக்ட் பாத்துட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஏன்னா ஒரு எடிட் ஒண்ணு நல்லா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்ட் சிங்க் ஓகே சூப்பரா இருக்குன்னா அதுக்கு அடுத்த வீடியோ நீ எவ்வளவு நல்லா பண்ணாலும் சரி, என்னடா இது அதையும் கம்பேர் பண்ணுவோம். எவனும் சொல்லிக்கவே மாட்டான், நம்ம மைண்டுக்குள்ளே கம்பேர் பண்ணிட்டு இருப்போம், போன எடிட் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. போன எடிட்ல இந்த எடிட்டுக்கு விடுவானுங்களா, அந்த ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும் டக்குன்னு இந்த வீடியோக்கே. ஆமா, ஏன்னா கான்செப்ட் நல்லாதான் இருக்கும், ஆனா போன எடிட்டை பார்க்கும்போது இந்த எடிட் கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கேடா அப்படின்ட்டு. ஏன்னா போன எடிட்ல ஃபுல்லா ஆக்ஷன் பேக்டு நல்லா இது பிஜிஎம் எல்லாம் ஹெவியா போட்டு விட்டுருப்பான். அடுத்த எடிட்ல இந்த லவ் எடிட் ஏதாவது போடுவான் பாருங்க, மெலோடி சாங் மாதிரி போடுவான் பாருங்க, அவனுக்கே டவுட் வந்துடும், என்னடா போன இது அவ்வளவு வைபா போட்டு இப்ப இது மெலோடி சாங் இவ்வளவு ஸ்லோவா போற மாதிரி இருக்கே அப்படின்னு அவனுக்கே டவுட் வந்துடும் பண்றவனுக்கே. இங்கதான் எக்ஸோசாஸ் அண்ணனோட திறமையை பார்க்கணும். அவர் ஃபுல்லாவே ராம்காம் அந்த அனிமி எடிட்ட போடுவார் அதிகபட்சம். அவர்கிட்ட சொல்லி வரலாம் ஓல்சமா இருக்கும். அந்த ராம்காம்ல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் சோனனுக்கு ஆக்ஷன் பக்கம் ப்ளீச் பாருன்னு அவர்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருந்தேன், ப்ளீச் பாருன்னு. ஒருத்தவங்களோட விருப்பம். ராம்காம் நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, ராம்காம் நல்லா இருக்கும். இல்ல அவரு இப்பதான் எப்படி சொல்றது, இந்த டார்க் கேதரிங் இருக்குல்ல அதெல்லாம் ஹாரரே பாக்குறாரு, அதாவது ஹாரர் அந்த சைடே இப்பதான் போறாராம், பார்த்தது இல்லாடினாரு. இப்பதான் பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஆமா, அவரு ராம்காம் அவருக்கு நல்லா செட் ஆயிடுச்சு ப்ரோ. ராம்காம் இந்த செனின் சைடு இதுக்கு இப்போ வில்லன் கூட போனாரு. சரியான சாங் நாலேஜ் அவருக்கு, எவ்வளவு சாங் கேட்டிருப்பான் அப்போ. ஏன்னா பழைய சாங் எல்லாம் இருக்கும் ஒருத்துல கரெக்டா எப்படி புடிக்கிறாருன்னு தெரியல, கரெக்டா சிங்க் பண்ணிருப்பாரு. அதுவும் கன்சிஸ்டன்சி வேற, வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா டெய்லி ஒரு வாட்டி அந்த மாதிரி போட்டுட்டே இருப்பாரு. எனக்கெல்லாம் சாங் தேடுறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுரா. தமிழ் மீன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் மாசு. நம்ம அதாவது கம்யூனிட்டிகள் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாய்ஸா நிறைய பேர் பாக்குறாங்கன்னு ஓகே, நிறைய பேர் பாய்ஸா தான் இருப்பாங்க, நம்ம மண்டையில ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஆமா, நான் அனிமே பொண்ணுங்க பாக்க வேணாம்னு சொல்லல, நிறைய பேர் பசங்க பாக்குறாங்கன்னு சொல்றேன். ட்ரிகர் ஆகாதீங்கடா, இத வச்சு அடிப்பாங்க. டாகி ஆன்டி ஃபெமினிஸ்ட் ஆயிட்டான் அப்படின்ட்டு போடுவாங்க. யூடியூப் தம்ப்நெயில் எல்லா வீடியோலயும் இது ஒண்ணு போட்டுருவாங்க. ட்ரிகர் வார்னிங், தயவு செஞ்சு ஒண்ணு ட்ரிகர் ஆயிடாத அப்படின்னு போட்டுறோம். மன்னிச்சு விட்டுருங்க. அப்ப நம்ம பேஜ் விடுவோம். அடுத்து எடிட் அனிமே உங்க பேஜ் சொல்லுங்க, உங்க வரலாற்று. நான் கடைசி மதன் முடிப்போம். சரி, ஓகே மதன் ப்ரோ. ரைட்டு, உங்களோட வரலாறு சொல்லுண்ணா. என்னன்னா சொல்லு, நான் அனிமேன்னு தெரியாம பார்த்து இருந்த காலம். டிராகன் பால் அதெல்லாம் கார்ட்டூன்ல போடுவான் இங்கிலீஷ்ல, அது பார்த்துன்னு இருப்பேன். என்னடா அது அட்டோரி அது இதுன்னு போடுவோம். அதே மாதிரி இது பொம்மை படம் நல்லா இருக்கே ஸ்டோரிலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருந்தது. அப்புறம் போக்கிமான் வந்துச்சு, ஒரு அடி நடிப்பேன், டெய்லி வந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு போய் 2018 ஏதோ சம்திங் நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு சஜஷன் பண்ணான், பாரா இது நல்லா இருக்கும், என்னடா இது டிராகன் பால் மாதிரியே இருக்குது, பொம்மை படமா அப்படிலாம் கேட்டு இருந்தேன். பொம்மை படம்லாம் இல்லடா, இது பாரு உனக்கு புரியும் அப்படின்னா. இந்த நேரத்துல அவனுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிறேன்.
அவனால்தான் இப்போ இந்த பேஜே வந்துச்சு. அனிமேனே ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. ஓகே. நருட்டோ பார்த்து முடிச்சேன். வாய பண்றதுதான். என்னடா இது, என்னன்னா இது வேற மாதிரி இருக்குதுண்ணா இது, இத போய் பொம்மை படம்னு சொல்லிட்டேனேடா அப்படின்னு இதுவா இருந்துச்சு. அப்ப எங்க எல்லார்கிட்டயும் போய் நருட்டோ பாரு நருட்டோ பாருன்னு. இப்ப நம்ம நருட்டோ பத்தி பேசணும்னா பழைய ஞாபகம் தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் டப் இல்லாம இந்த டாக்ஸி கன்னிஸ் வராம அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி. அப்பதான் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அப்பதான் செம்ம சப்போர்ட் ப்ரோ. அப்பெல்லாம் நீ ஜாப்ல தான் யாருக்குமே தெரியாது என்னடா நருட்டோ நருட்டோ நருட்டோன்னு. ஆமா, யாருக்குமே தெரியாது. அவ்வளோ யாருக்குமே தெரியாது. நம்ம ஜாலியா பாத்துட்டு ஒரு மாதிரி நல்லா போய் நின்னுச்சு. அதான் இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த இப்போ என்ன நான் கடைசியில வரேன், எனக்கு நிறைய இது இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா யூடியூப்ல ரொம்ப போட்டு அடி அடி நடிப்போம். யூடியூபே விடு ப்ரோ, இன்ஸ்டாலே முடியல ப்ரோ சொல்ல. ஆமா ஓகே. அப்புறம் ப்ரோ இது ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே என்ன? மதன்னாவோட ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே என்ன? டிராகன் பாலா? அப்புறம் அனிமே தெரியாம பார்த்ததுல இப்போ அனிமே உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி டெத் நோட். சூப்பர். ஆமா, அனிமே தெரிஞ்சு நருட்டோ பார்த்தது ஃபர்ஸ்ட், எதுனே தெரியாம. அப்புறம் அனிமேனா என்னன்னு தெரிஞ்சு பார்த்தது டெத் நோட். ஃபேவரட். அதுவும் பாக்குறேன் ஒரு எபிசோடு அம்மா என்னடா இது செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குது கதை, ஸ்டோரி டெல்லிங்லாம் அப்படின்னு போச்சு. நான் எல்லாம் வெறியனா மாறினேன். இந்த 25th எபிசோடுன்னு ஒண்ணு போட்டான். ஃபேவரட் அனிமே ப்ரோ? ஃபேவரட் ப்ரோ. ஒன் பீஸ். சூப்பர். ஜோய் போய். இன்ஸ்டாவே நான் ஒரு 2008 அந்த டைம்ல தான் இன்ஸ்டா என் ஃபர்ஸ்ட் மெயின் அக்கௌண்ட் இது பண்ணேன், கிரியேட் பண்ணேன். அப்பதான் வர ஒரு பேஜ் வருது, பார்த்தா நம்ம டாட்டா பே தமிழ் அண்ணன். அப்பதான் அவர் தான் தமிழ்லயே நான் ஆரம்பிக்கவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். போறேன், சூப்பரா போட்டு இருந்தாரு, எடிட்லாம் அருமையா இருந்துச்சு, ஏஎம் வச்சு வியூஸ் எல்லாம் நல்லா போச்சு. அப்பதான் தோணுச்சு நல்லா இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி போட்டு செட் பண்ணி கிரியேட் பண்ணலாம் போது அப்படின்னு பார்த்தேன். இந்த இட்டாச்சி ஒண்ணு போட்டிருப்பாரு ஏஎம்வி லிங்கா படத்துல அந்த ஒரு பாட்டு, அது பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், நானும் இந்த மாதிரி ஆரம்பிக்கடாடா அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்பதான் போட்டேன் ஃபர்ஸ்ட். நீ பண்ணுமாமே, நான் நிக்கிறேன் கூட, நான் நிக்கிறேன் நீ பண்ற அப்படின்னா. சரி பரவாயில்ல சொல்றானேன்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடிட்டே மிக்காசா. பாத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் எடிட்டுக்கும் லாஸ்டா பண்ண எடிட்டுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா, எல்லாருக்குமே அதான் ப்ரோ, எனக்கும் அதானே சொன்னேன். கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினதுதான். நீங்க எந்த ஏமி கிரியேட்டர் பார்த்தாலும் சரி நல்லா பண்ணிட்டு இருப்பான். அவன் பார்த்தாலும் சரி ஃபர்ஸ்ட் எடிட் பாத்தீங்கன்னா எல்லாத்துமே கிரிஞ்சாதான் எப்பவுமே. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ இது நான் வந்து ஒரு 1 year கிட்ட ஆக போகுது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸோ சாசஸ் எப்போதுல இருந்தா பண்ணிட்டு இருக்கான், தமிழ் எம்பி எப்போதுல இருந்தா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதான் போக போகதான் நம்மளுக்கும் புதுசா இது புதுசா வேற ஏதாவது ஆப் மாறலாம், புதுசா எஃபெக்ட் ஸ்டார்டிங்ல கைன் மாஸ்டர் போட்டு அடி அடின்னு வச்சிருந்தேன் நானு. ஆளுங்களோட நம்ம வந்து பழகும் போதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்க எப்படி போடுறாங்கன்னு பேசி கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே கோஜோ சென்பாய் என்னதான் நானு. பார்த்தா அவர் எங்க ஊரு எங்க காலேஜ், என் சீனியர் சென்பாய். சூப்பர். சும்மால ட்விஸ்ட் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் வாங்க போறோம் மீட் பண்ணலாம்னு பார்த்தா காலேஜ்ல போய் ஒன்னா மீட் பண்ணோம். அப்பதான் சொன்னாரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி போடு அப்படின்னாரு. அதை வச்சுதான் நானும் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா நம்ம எடிட்ஸா பண்ண வந்தாரு, வந்து கேட்டாரு, அண்ணா இந்த ஒபிட்டோ ஏஎம்பி ஒண்ணு பண்ணிருக்கேன், கொலாப் பண்ணலாமான்னு. எங்கு தொடங்கும் எங்கு முடியும் அப்படிதான் போச்சு. அப்பத்துல இருந்து இன்னும் அப்படியே ஒன்னா இருக்கிறோம். அப்புறம் இந்த எல்லோ பிளாஷ், ஸ்டான்லி, இவங்க 3 பேர் தான் என்னோட ஓஜிஸ் நருட்டோ ஒன் பீஸ் பீச் மாதிரி. ஆமா, நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டா தான் வந்தேன். சோ அதனால ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப பழைய ஆளுங்க தெரியாது. அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த இது ஏஎம்பி தான் பாத்துருந்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபேட் எஃபெக்ட் போடுறோம்ல ஒரு கட்டுக்கும்,
ம். கொஞ்சம் அப்பதான் கட்டு விட்டு அது கட்டு மாறும் போது அப்பதான் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு மாறின மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஏமி எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் கிளிப்பு மட்டும் ஓடும். ஆமா. கீழே போட்டு அப்படியே விட்டுருவாங்க அவ்வளவுதான். அதான் அது வந்து பழசு சொல்றேன். இப்போ வரவங்க இப்ப ஸ்டார்டிங் பண்றவங்களே அதெல்லாம், அதாவது அவ்வளோ மெட்டீரியல் இருக்கு யூடியூப்ல. ஏமி பண்றோம் ஸ்டார்ட் பண்றோன்னே போயிட்டு யூடியூப்ல பார்த்தானா அது இந்த ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு என்ன போடலாம், ஒரு ஆப்புக்கும் டுடோரியல் வந்துருச்சு. ம். ஆமா. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா மொபைல்ல பண்றவங்க இப்ப நம்மள மொபைல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பிசி எடிட்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏஇ சொல்றேன், ஏஇ பிரீமியர் ப்ரோ ஏஐலாம் செம்மையா பண்றாங்க ப்ரோ ஒருத்தனும். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் அந்த இது வந்துருச்சு ப்ரோ, எப்படி சொல்றது, ஃபெசிலிட்டியா இருக்கு, நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் ஓட்ட போன் வந்திருக்கோம், அதுல பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2 GB 3 GB போனு ஒன்னும் தாங்கல, கைன் மாஸ்டரே தாங்கல என் போன்லாம் இப்போ. ஆமா, நான் வந்து இப்ப அனிமே ஆரம்பிக்கும் போது இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல பிலிமோரான்ட்டு ஒரு இது இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும். பிலிமோரா நானும் யூஸ் பண்ணிருக்கேன். அது ஏத்தி அதை யூஸ் பண்ணேன். அப்புறமா தான் பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி பாடுறா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான். அதை சொன்னவர் இவன் சின்ன எஃபெக்ட்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு இன்ஸ்டால, இஎஃப்எக்ஸ் குரு. அவனும் சேபர்னு ஒருத்தர் இருப்பாரு, சேபர் இஎஃப்எக்ஸ். இவங்க 2 பேர் தான் இஎஃப்எக்ஸ் சொல்லி கொடுத்தது. சேபர் பாத்துக்கிறேன். ஆமா, அவங்க இஎஃப்எக்ஸ் எல்லாம் அது முதல்ல ஏமி முடிச்சுட்டாங்க வரும், ஏன்னா அதெல்லாம் தனியா சொல்ல வேண்டிய டாபிக். இஎஃப்எக்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சும்மா 2 எஃபெக்ட போட்டு தள்ளி விட்டா முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சும்மா நார்மலா நம்ம பண்றது. ஒரிஜினலா இஎஃப்எக்ஸ் பண்றவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படா பண்ணான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஆமா, ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு இது பண்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் சம்திங் ஆகும். ஒரு சிங்கிள் கட்டு சொல்றேன், அவன் போடுற எஃபெக்ட் எல்லாம் போட்டு கரெக்டா கிராஃப் பண்றதுக்கு. ஆமா, அது எனக்கு அந்த பொறுமைலாம் இல்ல ப்ரோ. அதனால தான் நான் சரி நம்ம இந்த ஏஎம்வி சைடே வந்துட்டோம், நான் வந்துட்டேன். ஆமா, நான் அதான் 2 கலந்து ஏதோ அத பார்த்து பண்ணோம் ப்ரோ. நம்ம ஸ்ட்ரென்த் ஏதோ அதான் முக்கியம். ஆமா, அதாவது அதுலயே நிறைய ஸ்டைல் இருக்கு. பரவாயில்ல. இப்போ ஏமினா நம்மளுக்கு வந்து இப்போ லவ் சாங் வச்சு சாங்க போதுதான் நம்ம ஸ்டைல் ஏஎம்வி. ஆமா, ஆனா இது இஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷேக், அதாவது இது பயங்கரமா ஷேக் வச்சு பண்றது, இது ரொட்டேஷன்ஸ், அப்புறமா இது தனியா டாடி ஸ்டைல் ஒன்னு வச்சிருக்கானுங்க. அதான் இப்போ நாலாவது அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த ஃப்ளோவா போகும், ஃப்ளோ எடிட்னு ஒன்னு பண்ணுவாங்க. அது அந்த ஸ்டைல் பேரே அதான் ப்ரோ. அது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை வந்து இந்த எப்படி சொல்றது, நம்ம இந்த எடிட் பண்ணுவோம்ல, ஹோல்சம் எடிட் கிடையாது, ஐயோ அது பேர் என்ன, வைஃப் எடிட் பண்ணுவோம் தெரியுமா? ஆமா, அந்த எடிட் பண்றதுக்கு அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சோ அதனால டாடி ஸ்டைல்னு பேர் வந்துருச்சு. எப்படி ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் போயிட்டு வர ஜூம் இன் ஜூம் அவுட், இது ரொட்டேஷனே ஒரு வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி. ஆமா, ஆனா அதெல்லாம் பண்றதுக்கே கடுப்பாகும். அது இந்த லோ எண்ட் டிவைஸ் சுகர் பேஷண்ட்றானே டேய் விட்டுருங்கடா. லோ எண்ட் டிவைஸ்லாம் வச்சு பண்ணா செத்துச்சு போன் அப்பதான் ஹார்ட் அட்டாக்கே வரும். ஓகே இருங்க, இஎஃப்எக்ஸ் வரும். மதன் அது முடிஞ்சுல, அடுத்து பெருசா சொன்னீங்க வாங்க ப்ரோ. எங்க தம்பி தப்பிக்க பாக்குறீங்க, வாங்க இங்க. உன்னை விட்டுருவோமா நாங்க, சொல்லு ப்ரோ. ஓகே, வரலாறு எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, நான் ஆனிமி பார்க்க ஆரம்பிச்சது இந்த லாக்டவுன்ல தான் ஆரம்பிச்சேன். கரெக்டா லாக்டவுன் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது. ஓகே, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு அவன் வந்து அப்பவே ஆரம்பிச்சிட்டான். அப்பவே ஒன் பீஸ் ஆரம்பிச்சு 300-400 எபிசோட்ல இருந்தான். அப்பதான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தான், இந்த மாதிரி ஆனிமி இருக்குடா பாடுறான்னு. எனக்கு இன்ட்ரோ கொடுத்ததே டிராகன் பால்ல இருந்து கொடுத்தான். அதுவும் டிராகன் பால் சரியா வந்து சின்ன வயசு டிராகன் பால் இருக்கும்ல, கோகோடது ஃபர்ஸ்ட் டிராகன் பால். ஆமா, நான் அது ஆரம்பிச்சு போய்கிட்டே இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது டிராப் அவுட் ஆயிடுச்சு. ஒரு டோர்னமெண்ட் ஆர்க்லாம் தாண்டி ஒரு 2 ஆர்க் வரும். அதுக்கப்புறமா அது டிராப் அவுட் பண்ணிட்டேன். அது ஏன் டிராப் அவுட் பண்ணேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதெல்லாம் பழைய ப்ரோ, ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா போகும் ப்ரோ. ஆமா, அது ரொம்ப ஸ்லோ. சரி, அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் மறந்துட்டேன் அது நான் பார்த்ததேன்னு. ஓகே, அதுக்கப்புறமா 2வது நான் பார்க்க ஆரம்பிச்சேன் யூர் லைன் ஏப்ரல் ராம்காம். ஓகே சூப்பர், நல்லது.
பார்த்த உடனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி நல்லா ஆயிடுச்சு அது. டிப்ரெஸ் ஆக்கி விட்டுருக்குமே. ஆமா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் தானே அது பாக்குறோம். ஆனா போக போக அனிமில இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாது அப்போ. So, அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் நருட்டோக்கு தாவினேன். ஓகே, நல்லா ஆமா, அதான் நல்லா கல்ச்சர்டு அனிமையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் நருட்டோக்கு வந்திருக்கேன், சேச்சுரேட் ஆனதுக்கு வந்திருக்கேன். நல்லது. மேன் ஆஃப் யுவர் லைன் இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அப்படியே நருட்டோ பக்கம் தாவினேன். நருட்டோ முடிச்சுட்டு அப்படியே அனோஹனா, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ், டெத் நோட்டுன்னு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் வந்தது. இது வந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா இன்ஸ்டால சும்மா போரா இருக்குன்னு ஒரு போட்டோ கிரியேட் பண்ணி ஸ்டோரியில போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸ்டார்டிங்ல என்னோட பிரைவேட் அக்கவுண்ட்ல ஆர்ச்சிவ்ஸ்ல இருக்கும். உங்க ஹைலைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். சும்மா போட்டோ எடிட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கு. அதுலயும் தலைவர் பாட்டு சிங்க் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டோ எடிட் பண்றேடா, இது வீடியோ எடிட் பண்றான்னு சொன்னான். அதே அனிமி கோத்து விட்டோம் தான் சொன்னான் இதையும். ஓகே. அவன் சொன்னான் சரி இவன் சொல்றது நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்பதான் ட்ரை பண்ணலான்னு வரும்போது தான் என் கண்ணுல தென்பட்ட பேஜ் டாக்ஸிக் மீம். ஆரம்பிச்சதுக்கு ஒரு முதல் காரணம் டாக்ஸிக் மீம் சொல்லுவேன். ஸோ நிறைய எடிட் பார்த்துருக்கேன். அதுல எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி வந்ததுன்னா மினாட்டோ குஷினா வச்சு ஒரு நம்ம தெரியல ஒரு பிஜிஎம் இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஏஎம்வி போட்டிருப்பாரு. ஓகே. அது வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிச்சேன் இந்த பேஜ். அப்போ ஆரம்பிச்சு அப்படியே வந்தது. ஸ்டார்டிங் எடிட்டே நருட்டோவுக்கு தான் போட்டிருப்பேன். ஆனால் அப்போ அதை டெலிட் பண்ணிட்டேன். அது ரொம்பவே மொக்க பண்ணிட்டேன். அப்போ அதை பார்த்துட்டு நிறைய எடிட்ஸ் எல்லாம் பார்த்தது கடைசியா ஓல்டு போஸ்ட் பார்க்கும்போது அது ஒன்று வந்துதா, அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில போஸ்ட் எல்லாம் நானே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட இருக்கிறது ககாஷி எடிட் தான் இருக்கும். ஸோ அப்படி வந்ததுதான். அப்புறம் ஆரம்பிச்சேன் பேஜ். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொலாபு சுக்கியோமி அண்ணன் இருந்தாரு. ஓஜிஸ்னா எனக்கு வந்து சுக்கியோமி அண்ணன் இவர் இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. இப்போ நம்ம கூட கரண்டா எல்லாருமே இருக்காங்க. மதன்னா, எல்லோ ஃபிளாஷு. ஸோ இப்படிதான் என் பேஜ் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நிக்குது. ஆனா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஆனிமி பார்த்து இந்த மாதிரி பேஜ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஹோம் குடிச்சு நல்ல ஹோமேஜ் குடிச்சதான் ஒரு நல்ல விஷயமே சொல்லும். அதாவது என்னதான் எலிசா வந்து என்னதான் இந்த கொரோனா பேட்ச்ல வந்தாலும் அனிமேக்குள்ள வந்தாலும் நான் சொன்ன சொல்லிட்டு இருந்தேன்ல, எல்லாம் அந்த டைம்ல வந்து கெடுத்து விட்டாங்க. என்னதான் அந்த டைம்ல வந்தாலும் கரெக்டா புரிஞ்சுட்டு வந்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அது வெறும் இந்த இல்லடா இது ஒண்ணுதான் நான் பாப்பேன், இது ஒண்ணுக்குதான் நான் ஃபேன்ட்டு இந்த ஒண்ணுதான் இது ஃபுல்லா அந்த கான்செப்ட புரிஞ்சு பண்றதுனாலதான் இவ்வளவு நல்லா பண்றது. ஆமா, ஒரு ஆனிமி பார்க்கும் போதும் அந்த ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு வரும்போது மண்டையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்ட பாட்டு அதெல்லாம் ஒரு சிங்காக ஓட ஆரம்பிச்சிரும் மண்டையில. இந்த பாட்டு வச்சா நல்லா இருக்கும்லன்னு மண்டையில ஓடும். சரி அதையே நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு. அப்போ நம்ம கிட்ட எந்த ஒரு ஆப்புமே தெரியாது. இப்ப இருக்கிற கேப்கட், லைட் மோஷன், அப்போ அந்த பேர் கூட எனக்கு நமக்குலாம் தெரியாது. அப்போ என் கண்ணுல மாட்டின ஒரே ஆப் இன்ஷாட் தான். ஓ, இன்ஷாட் பண்றீங்களா? இன்ஷாட்ல பண்ணுவா? இன்ஷாட்ல ஆரம்பிச்ச எடிட். ஒரே ஒரு நன்றி சொல்லணும்னா இவன் நம்மளோட எப்போதும் பாட்காஸ்ட்ல சேர்ற ஜோரோவுக்கு தான். அவன் தான் மொத்தமா இது பண்ணி விட்டது. ஏன்னா அவன் எடிட் பக்கம் வரமாட்டான், நான் தான் ஃபுல்லா எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா எடிட்டுக்கு ஐடியா மட்டும் சொல்லுவான், இது பண்ணுன்னு. சோ அதை வச்சு எடிட் பண்ணி திரும்ப அவனுக்கு அனுப்புவான், இது ஓகேவான்னு பாடுறான்னு. அப்படி ஆரம்பிச்சு வந்ததுதான் மொத்தமா. இந்த மாதிரி சேர்த்து விட்ட கோத்து விட்ட அவனுக்கெல்லாம் நன்றி. அவன் நேரத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டோம். இந்த பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்றி பா, ரொம்ப நீங்க எல்லாம் அங்க இல்ல. ஆமா, அடுத்து இப்போ இஎஃப்எக்ஸ் யாரெல்லாம் இஎஃப்எக்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க அத சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிருக்கேன் ப்ரோ. ட்ரை பண்ணி அதோட டிராப் அவுட் பண்ணதுதான். ஆமா, ஏன்னா இஎஃப்எக்ஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட் இருந்தாலும் கரெக்டா கட் வைக்க தெரியணும். ஆமா, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இஎஃப்எக்ஸ்ல மேனுவலா பண்றது இருக்குமா, அதனாலே கொஞ்சம் ரொம்ப இருக்கும் ப்ரோ. அதுக்கே ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுது நல்லா பண்ணணும்னா. என்னன்னா கட்டுக்கு நீங்க கட்டி ஏத்த மாதிரி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எஃபெக்ட் போடுறது கூட ஓரளவுக்கு ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ஒரு கட்டை வச்சுட்டு எஃபெக்ட் போட்டு நல்லா இல்லைன்னு தோணிச்சு வச்சுக்கோங்களேன், உடனே கட்டை மாத்த தோணும்.
நல்லாதான் இருக்கும், நம்ம மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இஎஃப்எக்ஸுக்கு டுட்டோரியல் மீன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததுன்னா சேஜ் இஎஃப்எக்ஸ். அந்த அண்ணன் தான். ஆனா அந்த அண்ணன் இப்போ வீடியோ எதுவுமே போடுறது இல்ல. ஆனா ஸ்டார்டிங்ல நான் பேஜ் இருக்கும்போது நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படி ப்ரோ, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? இஎஃப்எக்ஸ் சொல்றேன், ட்ரை எப்படி யார் ஹெல்ப் பண்ணா, எப்படி பண்ணீங்க, என்ன எடிட் பண்ணீங்க இஎஃப்எக்ஸ்ல? உங்களதான் ப்ரோ கேக்குறேன். மதன் நீங்க சொல்லுங்க. நான்லாம் எனக்கு நார்மலா போட்டாவே போதும் ப்ரோ. ஆனா இந்த ஜீனோஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா ஆமா, அவங்க எல்லாம் எடிட் பார்க்கும்போது டேய் இவனா மனுஷனா, யாரா இவன் இப்படி எல்லாம் எடிட் பண்றானே அப்படின்னு பாத்துன்னு இருப்பேன். நம்மளும் இப்படி பண்ணன்னு ஒரு ஆசையில ஆரம்பிப்பேன். ஒரு 3 மணிக்கு மண்டையில ஓடும் காத்தால, டேய் இந்த மாதிரி பண்ற மாஸ் காட்டு விடான்னு மோட்டிவேஷன் வரும். காத்தால ஏஞ்சி மிட் நைட் மோட்டிவேஷன் அப்படியே சத்தக்கேன்னு இருப்பேன். லேப்டாப்ல இறங்கினேன் அந்த வெறியில தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இறங்கினேன். உள்ள போறேன், அடின்னு லேகு. இது நம்ம சரிப்பட்டு வர மாட்டேன்னு அந்நியாயத்து லேக். அப்புறம் பிளக்இன் யாரோ ஒருத்தர் இவரு டசாயான் இருக்கிறாரு இதுல சினிகாமி டீம், டசாயான் அவர் தான் கொஞ்சம் இது பண்ணாரு. பிளக்இன் அனுப்புனாரு, ஏஐக்கு இது லிங்க் எல்லாத்தையும் போட்டாரு. இதெல்லாம் பாரு ப்ரோ, பாட்டா புரியன்னு. நல்ல மனுஷன், நல்லா இருப்படா போடா, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு போய் இறங்கி பாடுறேன். பிளக்இன் சப்ளையர் இறங்கினேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, லேப்டாப்பே நாசமா போயிடுச்சு. ஒரு இடம் வரல, லேக் அடி நடிக்கிறான். ஆளா விடுங்கடா. ஃபைசல் அட்டாக் ப்ரோ இருக்கிறாரு, அவர்தான் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸா அப்படியே ஒரு லூப் இது ஒண்ணு போட்டிருப்பாரு மகான் எடிட் வச்சு. அதெல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம்னு ஆசையா இருக்கும். ஆனா பண்ண புதுசா பண்றாங்க பாருங்க, ஏஐல பண்றது கூட சரி ஓகே, ஏஐல பண்றாங்கன்னு நமக்கு ஒரு இது இருக்கும். அலைட் மோஷன்ல போட்டு பின்னுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அலைட் மோஷன்ல வச்சு செய்வாங்க பயங்கரமா. இந்த ஹரிஸ் இது எஃப்எக்ஸ் ஒருத்தர் இருப்பாரு, லெவி உச்சி ஒருத்தர் இருப்பாரு, ஆர் எடிட்ஸா ஏர் எடிட்ஸ், அவன் சரியான இது அந்த இருக்கும். இது ஏஓடி போடுவாரு ப்ரோ, அவர்தானே? அவர்தான் ஏஓடிக்கு தரமா பண்ணிட்டு போவாரு அவரு. சேபர் ப்ரோ நான் சொன்னேன் ஆஃப்டர் இது ஏஎம் நல்ல சேபர் மண்டல சிசி போடுறது, அந்த எப்படி பண்றான் 8GB RAM போனா வச்சுக்கிட்டானா அப்படி பண்றான், ஏஐல பண்றான்னு டஃப் கொடுக்குறான். அப்புறமா சின்ன எஃபெக்ட்ஸ் அவரு மாத்திக்கிட்டே இருப்பாரு. சைனி அவர்தான் ஃபர்ஸ்ட் ஏஐல பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டேன். டிசி பீச் ப்ரோ அதெல்லாம் வீடியோ சொல்லவே முடியாது, செமையா இருக்கும். ஒரு இது மோட்டிவேஷன் வரும், ஆனா முடியாது. ஆமா நம்மளுக்கு சரி ஓகே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ அலைட் மோஷன்ல எனக்கு பண்ண தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு ஆனா இஎஃப்எக்ஸ் வந்து ஒருத்தனை சொல்லியே ஆகணும் ப்ரோ. யாரு ப்ரோ? லெவி உச்சியா எடிட் ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா ப்ரோ? ஆமா அவர் ஸ்டார்டிங்ல ஏஎம்இ தான் பண்ணியிருந்தாரு நார்மலா நாங்க பண்ற மாதிரி. திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தாய ஆளு, எப்பாடி ஒரு எடிட்டும் நின்னு பேசு செம்ம கம்பேக் ப்ரோ. அலைட் மோஷன் பிச்சு வதட்டாரு ப்ரோ அவரு. அதான் ப்ரோ இப்ப அலைட் மோஷன்ல பண்றவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. அந்த எப்படா இப்படி பண்றீங்க மனுஷனாடா நீங்கலாம் அப்படின்னா 4GB RAM வச்சுட்டு கூட பண்ண முடியுது ப்ரோ. அது லேக் அடிக்கும் தெரியும். ஆனா அலைட் மோஷன்ல என்ன ஒரு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். ஆமா அதனால எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்கிறது. சோ அதனாலே நிறைய பேர் சின்ன ரொம்ப கம்மி மாடல் போன் வச்சிருந்தவங்க கூட பண்றாங்க இப்ப அதுல. தனித்தனியா டவுன்லோட் ஆகும். ஆமா ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கரெக்டா பண்றாங்கல்ல. ஆனா தமிழ் பாட்டுக்கு இஎஃப்எக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் இப்ப சொல்லிடுறேன், ரொம்ப இங்கிலீஷ் பாட்டுக்கு நீ எவ்வளவு பாக்கலாம், அவ்வளவு பீட் இருக்கும், பீட் கரெக்டா கெஸ் பண்ணி வச்சிடலாம். தமிழ் பாட்டுக்கு லிரிக்ஸ் தெரியுமா, லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வைக்கணும், பீட்டுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும், பீட்டுக்கும் வைக்கணும். ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நீங்க அதுல இது
நீங்க அந்த இதெல்லாம் வைக்க போறீங்க, எஸ்பெஷலி பேர் என்ன, ஐயோ, லிரிக்ஸ் வைப்பீங்கல்ல, அதெல்லாம் நீங்க EFXல வைக்க போறீங்கன்னா லைனிங் டிரான்சிஷன் கரெக்டா இருக்கணும். இல்லனா டைப்போகிராஃபி அவர் பக்கம் யுவர் நேமோட எடிட்டுக்காக டைப்போகிராஃபி பண்ண பாருங்க, ஒரு வாரம் 2 வாரம் மேல இழுத்துச்சு. கடைசி வரைக்கும் நல்லா பண்ண முடியல, பெஸ்டே கொடுக்க முடியல. EFX பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஒரு நல்ல இது டிவைஸ் ஒண்ணு நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு நல்லா டிவைஸ் பண்றவங்க நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனா நல்லா இருக்க டிவைஸ் வச்சு பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிரச்சனை EFX போகாம இருக்கிறது அந்த டைம்னாலதான் ப்ரோ. ஆமா, அதாவது நம்மளுக்கு EMV பண்ணி பண்ணி அதுல கான்செப்ட் நிறைய வரும் ப்ரோ. EFXல போயிட்டு இங்க என்ன டிரான்சிஷன் வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மண்டை பிச்சுக்கும். என்ன அளவடா வைக்கிறது இதுல அப்படின்னு இதுல தனியா EFX எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணா அது வேற ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். வீக்லி ஒரு எடிட்டே போட முடியல ப்ரோ AMVலயே. ப்ரோ நானே ஏதாவது நான் என் பேஜ்ல நான் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ டிஸ்க்ளைமர் தரப்போறேன் என் பேஜ்ல. ப்ரோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடிட் வரும், மாசத்துக்கு ஒரு வாட்டி எடிட் வரும்லாம் நம்பாதீங்க. எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா பண்ணுவேன், இல்லனா இருக்கும். அப்படிதான் ஏன்னா நான் வந்து பேசிட்டு போயிடுவேன், அதாவது ஸ்டோரி போடுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். எடிட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடியா அது வரும், அவ்வளவுதான். ஆமா, ஓகே ப்ரோ. 40 நிமிஷம் இத பத்தி பேசுறது, 40 நிமிஷம் இப்ப நல்லத பத்தி பேசியாச்சு. போய் அடிக்கலாம் வாங்க, மீதி இருக்கிறத அடிப்போமா, போட்டு அடிப்போம். இதுல முக்கியமான விஷயத்த அடிக்கிறதுக்கு என்னன்னா, இங்க ஒருத்த நம்ம வந்து உசுர கொடுத்து நம்ம வந்து பொறுமையா அழகா செதுக்குவோம், சரி ஏஎம்வியா இருந்தாலும் சரி. இன்னொரு சைடு என்ன பண்ணுவானுங்கன்னா, வெறும்னே ரீல்ஸ் ரேஷியோல ஒரு ட்விக்ஸ்டர் எடுத்துருவானுங்க. ட்விக்ஸ்டர் எடுத்து ரீல்ஸ் ரேஷியோக்கு அதை மாத்திட்டு பீட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வைப்ரேஷன் ஃபிளாஷ் அந்த டிரான்சிஷன் மட்டும் வச்சு முடிச்சிருவானுங்க. ப்ரோ அது டிரான்சிஷன் கூட இல்ல ப்ரோ, கேப்கட்ல அது எஃபெக்ட் ப்ரோ, அவ்வளவுதான். அதான் அது அப்படியே தூக்கி வச்சா இருந்துச்சு, வச்சு முடிச்சிருவானுங்க. பார்த்தா 100K அசால்ட்டா லைக் வந்திருக்கும். எனக்கு பொறாமலாம் இல்ல, ஆனா லைட்டா பொறாம. சரி இவனுங்களை கூட விடு ப்ரோ, ஏதோ வியூஸ்க்காக பண்றான்னு விட்டுலாம். அவனுக்கு வந்து இது குவாலிட்டி கண்டென்ட் போட வேணாம், எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறணும், வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு பண்றான். ஓகே, நீ ஏதோ பண்ணி தொலை. காப்பி அடிக்கிறானுங்க தெரியுமா, காப்பினா ரீமேக் சொல்லல, ரீமேக் வந்து பண்றது ஒரு பெரிய விஷயம். நம்மளே எடுத்து போடுறான் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரீமேக்கும் காப்பிக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை தெரிய பார்த்தணும். EFXல ரீமேக் பண்றதுன்னா ஒருத்தர் ஒரு வீடியோவை பார்த்து அதே மாதிரி இவன் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அது இப்போ EFX நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே அதை வச்சுதான் பண்ணுங்க, ரீமேக் நிறைய பண்ணுங்கன்னு. ஏன்னா அப்பதான் டிரான்சிஷன் உங்களுக்கு பழகும், உங்களுக்கு ஐடியா தோணும். ஆமா, ஐடியா அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இந்த சும்மா வீஸ்காண்டி பண்றவன் இத மட்டும் பண்ணாம மத்த வீடியோ தூக்கி, இப்போ என் வீடியோ இது மாய் வீடியோ நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணி நினைக்கிறேன், ஒருத்தன் தூக்கி போட்டான். எனக்கு வந்து இப்பதான் 2K வியூஸ் கூட இன்னும் போல, அப்படியே அந்த 1900 நிக்குது. சரி போகணும் வச்சிருக்கேன். அவன் ஒரு தூக்கி அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கான் ப்ரோ. போட்டதுக்கு அவனுக்கு 100K போயிருக்கு, என்ன டேக் பண்றான் அதுல வேற. என்ன ப்ரோ இதுல மண்டக்கணும், கிரெடிட்ஸ்ல டேக் பண்றான். அதுதான் புரியுது, என்ன திமிர இருக்கணும்டா அவனுக்கு. அது இல்ல போட்டிருந்தாவது. சரி ஓகே ப்ரோ, போட்டான் பேரை போட்டான்ல, போயிட்டு போ அப்படின்னு விட்டுடலாம். எது பண்றாரு இதுல வேற மாய் எடிட் அப்படின்னு போட்டு என்ன டேக் பண்றான். எனக்கு ஒருத்தன் ப்ரோ, நான் ஒரு எடிட் வச்சேன். அது நருட்டோ பர்த்டேக்கு ஒரு எடிட் பண்ணியிருந்தேன். அது வந்து அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 3-4 மாசம் ஆயிருக்கும். திரும்ப அதே எடிட்ல என்னோட பேரை மட்டும் கிராப் பண்ணி அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ப்ரோ நம்ம சொல்றான். லைக் ஃபாலோ சாருங்க, லைக் பண்ணு. இது அவரே பரவாயில்ல போல, இதே டேக் பண்ணுவேன்னு. இந்த மாதிரி பண்றவங்க அடிக்கணும். எடுத்துட்டு அவன் என்கிட்டயே அம்சம் பாத்தீங்களா, அவன் அங்க நிக்கிறான். எனக்கு புரியல, உனக்கு போட எடிட் போட தெரிஞ்சா போடு, இல்லன்னா பார்த்து லைக்க போட்டு போறேன், அதை விட்டு காப்பி பண்ணு. இல்லையா எனக்கு எடிட் பண்ணியே ஆகணும், நான் எவ்வளவோ டுட்டோரியல் இருக்கு,
அதெல்லாம் பார்த்து பண்ணு, ரீமேக் பண்ணு. எனக்கு நோகாம நோக்கு திங்கணும், எனக்கு வந்து இவ்வளவு ஃபாலோவர் வரணும்டா, நான் அதுக்கு அவன் வீடியோ எடுத்து காப்பி அடிச்சு போடுவேன்டான்னு நீ போட்டினா இந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு சத்தியமா எல்லாரும் இது எதுடா எல்லாருக்கும் நடந்த ஒரு விஷயம் தான் இது. எல்லாரோட பேஜுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு மோஸ்ட்லி ஏதாவது ஒரு நீங்க ஒரு நல்ல எடிட் தான் போட்டுருக்கீங்க. அது அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு குவாலிட்டி கண்டென்ட் பண்ண தெரியாது, எனக்கு வியூஸ் வரணும், அதுக்கு எவன் வீடியோவாவது தூக்கி போடணும். எவன் அதுல எல்லா வீடியோ செக் பண்ணுவான், எவன் நல்லா இருக்கோ அதுல தூக்கி ஆர்டர் மார்க் அடிச்சுட்டு போட்டுருவான். அவ்வளவுதான், கேட்டா நான் பண்ணிடுவேன். ஆமா, கிரெடிட்டும் தர மாட்டான். சில பேரு யூடியூப்ல ஆல்ரெடி பிரீமியர் எடிட்ஸ் இருக்கும், அது காப்பிரைட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அதை எடுத்து அதுல அவனோட பேரை மட்டும் போட்டுருவான். அவ்வளவுதான், சிம்பிள். யூடியூப்ல அவன் பிரீமியர் எடிட்ஸ் போடுற அதாவது ஆல்ரெடி இருக்கிற எடிட்ஸ போடுறதுக்கு காரணம், ஏதாவது இந்த இது யூஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ரொமோஷனல் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ புதுசா ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றாங்க, கிளான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ ஓடுறதுக்காக அதுல யூஸ் பண்ணுவாங்க, கிரெடிட்ஸ் தருவாங்கன்ட்டு அவங்க போட்டிருப்பாங்க காப்பிரைட் ஃப்ரீன்ட்டு. அதுக்காக சரி ஓகே எடிட்டிங் டைம் ஜாஸ்தி ஆகாம அதுக்காக யூட்டிலைஸ் பண்றதுக்கு போடுறாங்க. அதை தூக்கி நான் எடிட் பண்ணனு இவன் போடுவான். அவ்வளவுதான், இவன் இது யாரையா இதுக்கெல்லாம் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவான். இந்த மாதிரி போட்டோமா வியூஸ் ஃபாலோவர் வந்துச்சா அவ்வளவுதான் எனக்கு போதும். நானே 4-5 பேரை புடிச்சிருக்கேன் ப்ரோ. புடிச்சிட்டு டேய் இந்த எடிட் நான் யூடியூப்ல பாத்திருக்கேன், இது நீ போட்டதானான்னு கேட்பேன், ரீமேக் பண்ணிருக்கியான்னு கேட்பேன். ரீமேக் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட், சரி ரீமேக் பண்ணல எதுல பண்ணன்னு கேட்பேன். ஏன்னா பண்ணது ஏஐ எடிட் பச்சையா தெரியும், ஏஎம்ல ரீமேக் பண்ணணும். சரி ரீமேக் பண்ணலாம்டா, பயங்கரமா பண்ணலாம்டா, ஏஐ கூட அலைமோஷன் ஈஸியா பண்ணலாம்டா, அப்படி கூட வச்சுக்கூடா உங்க லாஜிக்கு வச்சுக்கோ, அத ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு. நீ பண்ண டைம் லைன் போட்டோ மட்டும் மாட்டிப்பார், மாட்டிக்கினாரு அவனு கத்த ஆரம்பிச்சிருவான். நான் சொன்னது காப்பி, நீ பண்ணத காப்பி பண்ணனு ஒத்துக்கோ, இல்ல பண்ண டைம்ல என்ன இது பண்ணி அனுப்பு, போட்டோ எடுத்து அனுப்பு. 2 மணி நேரம் நடுவுல கத்திட்டு இருந்தா ரிப்போர்ட் அடிச்சிருவேன். 4-5 பேஜ் இப்படிதான் ரிப்போர்ட் அடிச்சு ஒரு 4-5 ஓமிஸ்க்கு சொன்னா ஒன்னா சேர்ந்து முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். நான் எனக்கு போட்டான் நானே, அவனே ரிப்போர்ட் அடிச்சு தூக்கியாச்சு. தூக்கியாச்சு ப்ரோ. என்கிட்ட ஒரு கிட்ட ஒரு 10 அக்கௌண்ட் இருக்கு ப்ரோ, ஓகேவா? நான் மெயின் அக்கௌண்ட்ல இருந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னோட இதை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம்ல காப்பீட்டு கிளைம், அது மாதிரி போட்டேன், என் கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கான்னு சும்மா போட்டேன். அவன் இப்படி நல்லா அதுக்கு இது ரெஸ்பான்ஸ் வராது, ஏன்னா நம்ம போடுறது அனிமேல இருந்து எடுத்து எடிட் பண்ணி போடுறோம், சோ நம்மளுக்கே காப்பீடு ஓனர்ஷிப் கிடையாது, நம்மளே திருட்டு பசங்க. சரி ஓகே நம்ம பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். எல்லாம் என் 10 அக்கௌண்ட் பிளஸ் ஒரு 2-3 போனை வாங்கிலாம் ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருந்தேன். 4 நாள் பேஜ் போயிடுச்சு. நல்லதுடா, நம்ம பவர் இப்பதான் தெரிஞ்சிருக்கோம். 3 வீடியோ தான் போட்டிருக்கான், 3ஆவது வீடியோ இருந்து அவன் போட்டது தப்பு இல்ல, டேக் பண்ணால அதான் தப்பு. போட்டு போயிருந்தா கூட ஒண்ணும் போட்டு டாக் பண்ணி சரி ஏதோ போட்டு போறான் விடு, வியூஸ் போதா போட்டோம், அப்படியாவது என் வீடியோ வியூஸ் போட்டோம், அப்படியாவது தெரியட்டும்னு விட்டுறலாம். ஆனா இருந்தாலும் அந்த கிரெடிட் அவனுக்குலாம் ப்ரோ கிடைக்கும், அதுதான் காண்டாகும். என்னதான் அவளை எடிட் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல ப்ரோ. ஹேஷ்டாக் போடுறோம், நாங்களும் நல்லா தான் எல்லாத்தையும் தான் போடுறேன். ஆனா இந்த ஏஎம்வி கிரியேட்டர்ஸ் ஏஎம்வி பண்ணிட்டு தமிழ் மேக் பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிளாப். எனக்கு எல்லாம் தமிழ்ல பண்ண வர மாட்டேங்குது. மூட் இல்ல, ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லா எடிட் பண்ணிருப்பேன், முடிஞ்சிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் யோசிப்பேன் தமிழ் போடணுமா அப்படின்ட்டு, அதுக்கு வேற ஒரு மணி நேரம் திருப்பி செலவு பண்ணணுமான்னு யோசிப்பேன். எதுக்கு தமிழ் அப்படியே அடிச்சு அட்ராக்ஷன் இருக்கும் ப்ரோ, நல்லா போட்டா நம்மளுக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அதான் தம்ப்நெயில் பண்றதுல இருந்து தம்ப்நெயில் பண்றவங்க இப்ப ஜாக்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தான் பாருங்க அந்த ப்ரொமோஷனல் வீடியோ, அதெல்லாம் அவன் எப்படிதான் அலைட் மோஷன்ல அப்படிலாம் பண்றான்னு தோணுது. ஜெனிட்ஸோட செம்மையா இருக்கும் அவர் தம்ப்நெயில்லாம். ஜெனிட்ஸ் தமிழ் சொல்றீங்க, ஜெனிட்ஸ் அப்படியே பார்க்கவே செம்மையா இருக்கும் தம்ப்நெயில்லாம். அவரோட தம்ப்நெயிலும் சரி அவரோட கண்டென்ட்டும் சரி சூப்பரா இருக்கும். ஆமா செம்மையா இருக்கும். சிங்க்
இந்த மாதிரி இஎஃப்எக்ஸ் கூட சிலதெல்லாம் நல்லா இருக்கும். வருவாப்புல அண்ணன் எப்பயாவது ஒரு வாட்டி தூக்கத்துல இருந்து எந்திச்சு வந்து போஸ்ட் போட்டு திரும்ப வந்து பேங்கரா போடுவாரு, மறுபடியும் போய் பத்துருவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீ கன்சிஸ்டன்சி கீப் அப் பண்ண போறீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியா இருந்தா போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐடியா வந்தாதான் நல்ல கண்டென்ட் போடுவோம். சும்மா பேஜ வந்து பேஜ் வந்து டெட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அதே மாதிரி சாச்சுரேட்டான அனிமே விடுங்கடா, நருட்டோ விடுங்கடா, மில்க் பண்ணாதீங்கடா, முடியலடா. ஆனா எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகும் ப்ரோ நருட்டோ, அதான் ப்ரோ பிரச்சனை. நருட்டோ அடிச்சீங்க போடவே வேணாம்னு சொல்ல நான், போடுங்க. சில பேஜ்லாம் நான் இது பேஜ் பேர் சொல்ல விரும்பல, ஆனா சொல்றேன் நருட்டோ அடிச்சே போட்டு மில்க் பண்ணிட்டு இருப்பான். ஃபுல்லா பாலே தேந்துரும், உலகத்துல இருக்கிற பாலே தேந்துரும் போல, அப்பயே உச்சு மில்க் பண்ணுறான். வேற அனிமே எடிட்ஸே இருக்காது ப்ரோ, வெறும் நருட்டோ இது டைலாக போட்டு எல்லாமே இது நருட்டோ தமிழ் டப்பா தான் இருக்கும். ஆமா அதுவும் ஆமா டைலாக் வேற. அந்த நடுவுல இந்த இதுவா போச்சு பாருங்க, ட்ரெண்டா போச்சு பாருங்க, அதுல புடிச்சானுங்க. அந்த டைலாக்கே எனக்கு 15 வீடியோ வந்துச்சு. பேரு கக்காசி காப்பி நிஞ்சா காதை முடிச்சிட்டானுங்கப்பா. எனக்கு அதான் இப்போ அது ஏமி புதுசா வராங்க, நீங்க நருட்டோ எடிட்ஸ் போடுங்க, போட வேணான்னு சொல்ல. நானே இப்போ 2-3 காம்போ வந்துச்சுன்னா நானே பண்ணவே வேணான்னு சொல்ல, அதையே போட்டு மில்க் பண்ண வேணான்னு தான் சொல்றேன். இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா ஒரு வீடியோ போட்டியா அடுத்த அனிமேக்கு போ, அண்டர்ரேட்டட் அனிமே அவ்வளவு இருக்கு, அது மட்டும் அனிமேவாச்சும் வளரும். ஆமா ஏன்னா நருட்டோ அந்த தமிழ் டப் ஒரு ரீல்ஸ் போட்டதுனால அவனுக்கு வியூஸ் வந்ததுனால அவன் திரும்ப அதே தான் போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு 2 வீடியோ போட்டிருப்பான் ப்ரோ, அதுல ஒண்ணு எங்கேயோ 100K கிட்ட போயிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு ஆசை வராதா, மனுஷன் தானே அவனும், திரும்ப அந்த ஒரு 100K தான் அவனும் ட்ரை பண்ணுவான். அதனால திரும்ப இதே நருட்டோ எடிட்ஸ் தான் அவனும் போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் எந்த மார்க்கும் பையனையும் அல்காரிதம் ஃபுல்லா நருட்டோ போட்டாலே அதே தான் வருது. அதான் நான் அதான் நான் வந்து எல்லாருமே எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் அனிமேக்கு எவ்வளவோ பேர் எடிட் போடுவாங்க. இந்த அண்டர்ரேட்டட் அனிமே எவனும் பார்க்கவே மாட்டான். நான் இன்சானியாக் போட்டேன் தெரியுமா, அதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் எடிட் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம எடிட்ஸ் ஆஃப் அனிமே நானு எக்ஸோசஸ் போட்டிருந்தாரு, இன்னும் 2-3 பேர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கம்மி தான் எடிட். அண்ணா நானும் போட்டிருக்கேன். உன்ன மரத்துல பத்தி இந்த மாதிரி சில அனிமேக்கு வந்து அது நல்லா இருக்கும், ஆனா எவனும் பாத்துக்க சைக்கோபாஸ் கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க. அது நான் நேத்து தான் பார்த்தேன் உட்காந்து, சூப்பரா இருந்துச்சு கான்செப்ட். நானும் பார்க்கணும் ப்ரோ. ப்ளூ பீரியட்னு ஒன்னு பார்த்தேன் ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற அந்த ஏஐ மாதிரியே அங்க காமிச்சாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த நீங்க மெயின் ஸ்ட்ரீம் அனிமே பண்ணுங்க, பண்ண வேணாம்னு சொல்லல. எல்லா அனிமே கிரியேட்டர் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் சொல்றேன், மெயின் ஸ்ட்ரீம் அனிமே நீங்க பண்ணுங்க, ஏன்னா அது ட்ரெண்ட்ல போகும். ஓகே, இப்ப கியர் 5K நான் இன்னும் வீடியோ போடல, இது வரைக்கும் போடல நானு. அதுதான் யோசனை நானே. ஏன் தெரியுமா, போட்டு ஒரு யூஸ் இல்ல, ஏன்னா ஆல்ரெடி போட்டு அடிச்சிட்டானுங்க அதை. நம்ப முடியாது, எவனை பார்த்தாலும் காப்பிரைட் தரானுங்க. ஆமா, அதனால ஓடிதான் ப்ரோ மெயின். ஒரு பாட்டு போட அடிச்சு இதுவே. ஆமா சோனி, ஐயோ அவன அட்ரஸ் ஏன்டா இவ்வளவு காப்பிரைட் தர, உனக்கு என்னடா பாவமா, நாங்க இந்த உன் பாட்டு எடுத்து போடுறது தப்பா, உன் பாட்டுல எடிட்டே பண்ண கூடாதா, போட்டு அவனை டாக் பண்ணாலுமே அவன் இது தரான். இது அப்படின்னு போட்டா கூட ஓ என் பாட்டு எடுத்து போட்டிருக்கேன் அப்போதான் வெறி குண்டு அடிப்பான். ஆமா யூடியூப்ல நான் போடவே மாட்டேன் ப்ரோ, யூடியூப் சத்தியமா சொல்றேன், அவன் எல்லாத்தையும் கிளைம் பண்றான். வியூஸும் போகுது. நான் யூடியூப்ல வந்து இந்த அனிமே வீடியோ போடவே இல்ல. இப்ப நான் பேசிக்கா சொல்ல வர்றது என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் அனிமே விடுங்களா, விட்டுட்டே கொஞ்சம் இந்த நீங்க உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்ச அனிமையை நீங்க எடிட் பண்ணுங்க. இப்போ ஒரு அனிமே பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை எடிட் பண்ணுங்க. நம்ம எடிட்ல அந்த அனிமே பார்க்க தூண்டுற அளவுக்கு பண்ணோம் ப்ரோ, அதே ஒரு வெற்றி ப்ரோ நம்மளுக்கு. ஆமா, இத பாத்துட்டு ப்ரோ எடிட் சூப்பரா இருக்கு, அப்ப நான் இந்த அனிமே கண்டிப்பா பாக்குறேன் ப்ரோ. ஒரே ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு காரணமே அவர் அனிமே எடிட் போட்டாருன்னா அந்த அனிமே என்ன நான் சர்ச் பண்ணுவேன், ஓகே இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு, அப்பதான் எனக்கு தெரியும். இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட் ரீல்ஸ் இல்லைன்னா எவனுமே அந்த அளவுக்கு பார்க்க மாட்டான். அந்த 30 செகண்டுக்குள்ள முடியணும்,
அப்படி வந்தாதான் ஆமா, அதுக்கு மேல போனா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கஷ்டம் போயிருந்தீங்க ரொம்ப நாள் எழுதிச்சுனா. ப்ரோ. ஸ்டார்டிங் 5 செகண்ட் கூட ஃபுல்லா பார்க்க மாட்டானுங்க ப்ரோ நிறைய பேர். அதனாலதான் நம்மளுக்கு அதாவது கொஞ்சம் பெரிய லென்த் வீடியோ போட்டோம்னா அதான் பிரச்சனை. ஒரு நான் நிமிஷம் என்னோட வீடியோ மேக்ஸிமம் எல்லாம் எல்லா போட்டா வீடியோ நான் ஒரு மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான் நான் வச்சுக்கிட்டு இருப்பேன். 59 செகண்டுக்குள்ளதான். நான் வந்து ஏஎம்வி பண்ணா மட்டும்தான் 1 நிமிஷம் இழுப்பேன். இல்லனா இது இஎஃப்எக்ஸ் எல்லாம் 20 செகண்ட் அவ்வளவுதான். இதுக்கு மேல அவனும் பார்க்க மாட்டான். நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். உடம்பு பாடி ஸ்ட்ரென்த் இல்ல. 4 கட்டுக்கு எஃபெக்ட் போட்டு அதை லூப் பண்றதுக்கே முடியலையா, இதுல 10 செகண்டுக்கு பண்ண போறாரு அப்படிதான் தோணும். இந்த அர்ஜு எடிட் எப்படிதான் பண்ற, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஃபுல்லா எஃபெக்டா இருக்கும் ஏஓடி வீடியோ எல்லாம். அண்ணனோட ஏஓடி போட்டு செய்யணும். அதெல்லாம் அவர் எவ்வளவு பண்ணிருப்பாரு. 1.5 நிமிஷம் எவ்வளவு வாரம் பண்ணாரோ ஏதோ. அவர் கான்செப்ட் சூப்பரா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இத்தனை மொபைல் பண்றதான்னு நினைக்கிறேன். அலைட் மாசம் தான் ப்ரோ. அது லாஸ்டா சில எடிட்லாம் பயங்கரமா போடுறாங்கல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம், அவனுங்கெல்லாம் ஏஎம்பி பார்த்தாலே ஒரு மாதிரி பேசுறவனும் சில பேர் இருக்கான். வெறும் எஃபெக்ட் மட்டும் திங்க் பண்ணி போடுற, நீ என்னடா பெரிய இவ என்ன பத்தி இது பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு அது இப்போ தமிழ் கம்யூனிட்டில அந்த அளவுக்கு தெரியல. சொல்ல மாட்டான். நான் பாத்திருக்கேன் ப்ரோ, நான் நிறைய பாத்திருக்கேன் ப்ரோ. பேர் சொல்ல விரும்பல. அதான் நான் இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம அதான் நான் சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, அனிமேவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இவனுங்க எப்ப கம்பேரிசனை ஒழிக்கிறாங்களோ அப்போதான் எந்த கம்யூனிட்டி தான் ப்ரோ. அனிமே பவர் ஸ்கேலிங்னு ஒருத்தர் இருப்பான். போங்கடா. நான் இதான் அவனுங்களை அடிச்ச ஒரு வீடியோ போட்டேன். என் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணதே அந்த அவனுங்களை அடிக்கிற வீடியோல தான். வாய்ஸ் ஓவர் கொடுத்து இவன் நீங்களும் ஸ்பார்க்கியும் நினைக்கிறேன். இத நானும் கிரீட்டும் தான் போட்டோம். கம்பேரிசன் எப்போ வர்றானோ அப்பதான் ப்ரோ உருப்படும். ஏன்னா எனக்கு ஒரு வாரமா எனக்கு கம்பேரிசனே எனக்கு ஃபீல்ட்ல வந்துட்டு இருந்துச்சு. ஒரு இது போட்டுதான் நருட்டோ வர்சஸ் இச்சிகோன்ட்டு. டேய் அவன் வேற ஒரு இடத்துல இருக்கா, இவன் வேற ஒரு இடத்துல இருக்கான்டா. 2 பேரும் கம்பேரிசன் பண்ணி என்ன புடுங்க போற. ஆனா அதுக்குமே ஃபேன்ஸ் கமெண்ட் வந்து கேட்பானுங்க, ப்ரோ இந்த 2 கேரக்டருக்கு அவன் போட்டு முடிச்சிருப்பான், இவன் தான் ஜெயிச்சான்ட்டு. இல்ல இவன் தான் ஜெயிப்பான். இது இங்க ஒரு இது இங்க ஒரு வாரம் தொடங்கும். இல்ல இவன் தான் ஜெயிப்பான், இல்ல அவன் தான் ஜெயிப்பான்ட்டு. நான் இந்த இப்போ சொன்ன தெரியுமா, இச்சிகோ இவன் நருட்டோன்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். டேய் இச்சிகோ ஸ்பிரிச்சுவல் மோட்ல இருக்கான்டா, நருட்டோ கண்ணுக்கே தெரிய மாட்டான். எப்படா 2 பேரும் அடிச்சுப்பானுங்க? மண்டையில இருக்க கொண்டே வந்துட்டு இச்சிகோவாலையும் நருட்டோ அடிக்க முடியாது, நருட்டோவாலையும் அவனை அடிக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் அட்டாக்கே பண்ணிக்க முடியாது. பைத்தியக்காரத்தனமா போடுவானுங்க. ஒரே அனிமேல பவர் ஸ்கேல் பண்றதே தப்பு, நீ வேற வேற அனிமேல வேற பண்ற. இல்ல ப்ரோ, ஒரே அனிமேல கூட சரி ஓகே. ஏதோ இப்போ ஒரு வில்லா இருக்கான், அவனை வந்து இப்ப ஹீரோ வந்து எந்தெந்த மோட்ல எவ்வளவு பவர் லெவல் இருக்கான், இவனால அடிக்க முடியுமா அப்படி அனலைஸ் பண்ற நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மி. இச்சிகோ இவன் யூஹா ஃபைட் வருது இல்ல, அடுத்து அனிமேட் ஆகும்ல, அதுக்கு இச்சிகோவோட பழைய அதாவது ஐசன் கூட இருக்க இச்சிகோ வந்து இங்க சண்டை போட்டிருந்தானா முடிஞ்சிருக்குமா அப்படி இன்ஃபர்மேஷன் சொல்றவனும் இருக்கான். அதாவது மத்த அனிமே கூட கம்பேர் பண்ணாம உள்ள இருக்கிற கேரக்டர் கம்பேரிசன் இல்லாம இந்த இவனா இந்த அதாவது இப்போ ஐசன் கூட அடிச்சுக்கிட்டான் தெரியுமா, இச்சிகோ ஒரு மோட்ல இருப்பான். அந்த இச்சிகோ வந்து இவனை வந்து டிஃபீட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சாண்டம்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்காக பவர் ஸ்கேலிங் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நல்லது. ஏன்னா ஓகே இது இப்படி வராது, அதனால அடிக்க முடியாது, நம்மளுக்கு அது கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடும். அது அப்படி பண்ணா ஓகே, சரி ஓகே ஏதோ கன்ஃபியூஷன் தானே கிளியர் பண்றான் விட்டுறலாம். சம்பந்தமே இல்லாம போடுவான். கோகு ஒன் பஞ்ச் மேன், வேற என்னடா இருக்குது, கோகு சோலோஸ், ஒன் பஞ்ச் சைட்டாமா சோலோஸ், கோகு அவன்கிட்ட சொல்லி நிறுத்துங்களேன்டா, அந்த லூஸ் கம்யூனிட்டி வந்துட்டே இருக்கான் பாரு, நிறுத்துறான். அது இப்ப பிக் 3 ஃபேண்டமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடாம போனாலும் இவனுங்களே புடிச்சு சண்டை போட வச்சிருவானுங்க. வா 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 நீ எங்க சும்மா போற, வா சண்டை போடுவா. ஒரு வடியல் கமெண்ட் வரும்ல, எது பெருசுன்னு அடிச்சு காட்டல அப்படின்ட்டு, அந்த மாதிரி எந்த அடிச்சு காட்டல அப்படின்னு.
பவர் ஸ்கேலிங் கூட விட்டுருக்கோம். சில பேரு இந்த இதெல்லாம் அடிச்சுப்பானுங்க. என்ன சொல்ல, ஷிப்பிங், இவ ஹீரோக்கு இவதான் ஹீரோயின், அவன் தான் இவளுக்கு ஹீரோயின். அது அது எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க டேய்? அது ஆத்தர் எதனா பண்ணி எதுக்குடா? ஆமா, இது ஒரேகாயிரு அந்த அனிமி இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் வரும். அதுக்கு வந்து மொத்தம் மூணு மெயின் கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இக்கிகாயா, யுக்கினோ, அதுக்கப்புறமா யூகி அம்மா. ஆனா ஃபேன் பேஸுக்கு என்னன்னா இக்கிகாயாவும் யூகி அம்மா சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு ஒரு பக்கம் ஃபேன் பேஸ். ஆனா கதைப்படி இக்கிகாயாவும் யுக்கினோ தான் கப்புள்ஸ், மீன்ஸ் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவனுங்களா கிரியேட் பண்ணிக்கிறது. சரி, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, உங்களோட இருக்கணும். அது விட்டணும். மத்தவனுக்கு பிடிச்சத நீ அது உனக்கு பிடிக்க கூடாதுடா. எந்த தாண்டா பிடிக்கணும் தப்பு. நான் எனக்கு 2 பேரும் ஷிப் பண்றேன்டா, சரிடா வச்சுக்கோ. மத்தவன் மேல திணிக்கிறதா தப்பு. அதுதான் தப்பு. உனக்கு அது பிடிக்க கூடாது, எந்ததான் பிடிக்கணும்னு சொல்றது தப்பு. ஆமா, ஓகே. 1 ஹவருக்கு மேல போயிடுச்சு, முடிச்சிருவோமா? ஓகே, முடிச்சிருவோம். நல்லா ஒழுக்கமா போச்சு. மாரல் ஆஃப் த பாட்காஸ்ட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏஎம்வி இஎஃப்எக்ஸ் பண்றவங்க ஒன்னே ஒன்னா, மெயின் ஸ்ட்ரீம் அனிமையை விட்டுட்டு கொஞ்சம் நீங்க பாக்குற உங்களுக்கு பிடிச்ச அனிமைக்கு பண்ணுங்க. பிடிச்ச அனிமைக்கு பண்ணுங்க, உங்க கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க. வியூஸ் ஃபாலோவர்கள்லாம் பார்க்காதீங்க, அவ்வளவுதான். சிம்பிளா முடிங்க, அவ்வளவுதான். பிடிச்சத பண்ணுங்கடா, கம்யூனிட்டி ஆளுங்கடா, உங்கடா எதனா போட்டு அடிங்கடா. உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இப்ப இருக்கிற இந்த கம்யூனிட்டி தான் கொஞ்சம் டாக்ஸிக் இல்லாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ல பார்த்தோம் எல்லாம் போயிட்டு இப்ப நிறைய பேர் இல்ல, அந்த அளவுக்கு ஹைப் இறங்கிச்சு. சோ இறங்குது, அந்த டாக்ஸிக் வராம பாத்துக்கோங்க. வன்மம் எதுவும் இல்லாம ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுக்க நம்மளோட ஆன்லைன் ஹோமிஸ் அவங்களுக்காகவே சமர்ப்பணம், டெடிகேட்டட். எங்க ஆஃப்லைன் ஹோமிஸ் அப்புறம் ஆன்லைன் ஹோமிஸ். நான் முக்காவாசி பேர் எனக்கு ஹோமிஸே ஆன்லைன்ல தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்க பேர் சொல்லிக்கிட்டே போலாம். எல்லோ ஃபிளாஷ் லைட், அப்புறம் ஷினிகா மெம்பர்ஸுமே, அப்புறம் டிடிகே, ஏகப்பட்ட பேர் இருக்கும். சோ தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட் எல்லாரும் சப்போர்ட் தாங்க. நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வரும். ஒரு கான்ட்ராஸ்ட் போயிருந்தா தாயா புள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு ட்ரிகர் வார்னிங்காவது இருக்கும். ஓகே, ஒரு ரூபங்களை பாப்பீங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டோ கொடுத்துடலாம். ஆளுக்கு ஒரு 4 பேர் சொல்லுங்க ஷவுட் அவுட் கொடுக்கறதுக்கு. நம்ம பேஜ் வளர்த்ததுக்கு இல்ல நம்ம பாட்காஸ்ட் இது சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பேர் ஷவுட் அவுட் தாங்க. எனக்கு 4 ஷவுட் அவுட்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோஜியா இருக்கிறது சுக்கியோமி அண்ணன். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டெத் நோட்டுக்கு கொலாப் கொடுத்து கொஞ்சம் பேஜ் ரீச் வந்ததுக்கு அந்த ஒரு காரணம். 2வது நம்ம மதன் அண்ணா. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் மதன் அண்ணா கிட்ட கொலாப் போட்டு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஆகி இப்போ நல்லா ஒரு பிரதர்ஸா இருக்கும். 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்ஸிக் மீம். ஸோ அவரை பார்த்து தான் நான் இன்னும் ஏஎம்விஸ்லாம் கற்று நான் ஜாலியாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம். இன்னும் ஒரு 4வது நான் யாரை சொல்லுவேன்னா, நிறைய பேர் இருக்காங்க 4ல். ஸோ அந்த 4 வந்து மீதி இருக்க எல்லாருக்கும், மீதி இருக்கிற எல்லாரும். ஸோ அவ்வளோதான். முக்கியமா எல்லோ ஃபிளாஷ் லைட், அவன் கொஞ்சம் ஜாலி டைப், ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த 4 பேர். ஆனா 4 பேர் எல்லாருக்குமே நான் இது பண்றேன். மதன்னா நீங்க? நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா கோஜா சென்பாய் சொல்லுவேன். ஓகே, அவர் ஒரே இதுவா சீனியரா இருந்து ஒன்னா பேசி ஒரு இன்ஸ்பிரேஷனா இதாச்சு. அப்புறம் கொஞ்சம் பேஜ் இம்ப்ரூவ் ஆக காரணம் டாக்ஸிக் மீம். அவர் கொலாப அக்செப்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட். அவரு அனிமே தமிழனு மெயினா நம்ம எடிட்ஸா பண்ண எல்லோ ஃபிளாஷ் எடிட்ஸா பண்ணதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோ ஃபிளாஷ் நல்லா ஏஎம்வி போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் மீம் சைடு நிறைய மீம் போயிட்டான். அப்படியே ஃபுல்லா போயிடுச்சு, மீம் பக்கமா போயிட்டாப்ல. மத்த எல்லாருமே சொல்லணும், குறிப்பிட்டு 4 பேருன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே முக்கியம் தான். ஓஜிஸ்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க எல்லாம் பார்த்துதான் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணோம் அப்படின்னு போனது எல்லாம். ஓகே ஓகே. கிரிட்டோ சிசி என்ன உள்ள எடிட்ல இழுத்தவன், பிளஸ் என் கூட சேர்ந்து அனிமே பாக்குறவன் அவன் தான். 2வது இஓஏ எடிட்ஸ் ஆஃப் அனிமே. ஃபர்ஸ்ட் சாங் சொன்னதும் அவர் தான், இது கொலாப் அக்செப்ட் பண்ணதும் அவர் தான், பேஜ் ரீச் ஆனதும் அவருக்கு, அதனாலதான் காரணம். அடுத்து சேபர் எஃபெக்ட்ஸ்
ரொம்ப நன்றிடா ஏஎம் டுட்டோரியலுக்கு. அப்புறம் ஷைனி அண்ட் ஸ்மார்க்கி இவனுக்கு 2 பேர் நான் தான் எடிட்ஸ் போடுற காரணமே. அப்புறம் மற்றும் நிறைய இருக்கானுங்க. 4 பேரும் சொல்ல முடியாது ப்ரோ, எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான். ஓகே முடிச்சிருவோமா? நன்றி. பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றிகள் பல. மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை உங்கள் நாகி. அடுத்த வாரம் வந்து அடிக்கிறோம். பாய் பாய். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தண்ணி விடுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். பாய்.